ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான நார்த்தேங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நார்த்தேங்காய் காய் எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கிலோ அளவுக்கு இருக்கும். அதை எடுத்து நம்ம நல்லா கழுவி தண்ணி வடிய வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க நார்த்தேங்காவை அது மேலே வச்சு ஒரு மூடி போட்டு ஸ்டீமரில் வேக வச்சுக்கலாம். அரை வேக்காடு வெந்தால் போதும், ரொம்ப வேக விட்டுற வேணாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். திறந்து பார்க்கும்போது அப்படி வேர்வையாக இருக்குது. அந்த வேர்வையெல்லாம் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அப்படியே போட்டோம்னா நமக்கு கெட்டு போயிடும். அதனால் நம்ம இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்குவோம். தொடச்சி எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். இந்த சீடெல்லாம் கூட நம்ம அப்படியே கட் பண்ணும்போது எடுத்துடலாம். எடுத்துட்டு நமக்கு தேவைப்படுற சைஸில் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம கண்ணாடி ஜாரில் தான் போடணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு ஜாடி அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டில், பழைய பாட்டில் எதுவும் இருந்தால் அதில் கூட போட்டுக்கலாம். அதையும் நல்லா கழுவி தண்ணி வடிய வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நார்த்தேங்காவை அதில் கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போடணும். இப்படி மாற்றி மாற்றி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நார்த்தேங்காய் அப்படி போட்டு ஃபுல் பண்ணி வச்சிடணும். இது ஒரு மாதத்துக்கு அப்படியே வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம். இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு ஒரு 3 டேஸ் மட்டும் வெயிலில் காய வச்சா போதும். வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இப்போ நல்லா 1 மந்த் ஊறினதுக்கப்புறம் நமக்கு சூப்பராக ஊறி வந்துருச்சு. தாளிப்பு ரெடி பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். சும்மா அந்த ஃப்ளேவருக்காக வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா 1 மந்த் ஊறினதுக்கப்புறம் நம்ம நார்த்தேங்காய் ஊறுகாய் நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ஊறி வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். கடுகு பவுட்ரு, மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் நான். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மிளகாத்தூள் சேர்த்து ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு. இந்த ஊறுகாய் ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.